ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் டெட் டிஎன்பிசி ரிலேட்டடாக மேக்ஸ் சம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 5th வீடியோ. ஆல்ரெடி 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம் படிக்கிறேன் கேளுங்க. 1 - 1/2 1 - 1/3 1 - 1/4 எக்ஸட்ரா 1 - 1/19. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இங்கே என்ன வரும்னா 1 - 1/5 அதே மாதிரி அப் டு இது வரைக்கும் 1 - 1/9 ஓட சால்வ் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர், அதான் கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இது வந்து எப்படி 1 - 1/2ங்கிறது என்னது 1/2, இது 2/3, இது 3/4 அப்படியே எக்ஸட்ரா. இது என்ன நெக்ஸ்ட் வந்து 1 - 1/5 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 4/5 வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா எண்டில் 19க்கு முன்னாடி என்னது 18. ஸோ 1 - 1/18ங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் 17/18. இது என்ன வரும் 19 மேலே 18 இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இதே பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி கேன்சல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேன்சல் ஆகும்போது நமக்கு வந்து இங்கேயும் கேன்சல் ஆயிரும். இந்த 17 வந்து இங்கே இருக்கனால இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து என்ன லாஸ்ட் நம்பர் இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ மொத்தம் என்னது 1/19. ஸோ விட என்னது 1/19. சரியா புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போகலாம். 999 1/7, அதே மாதிரி 999 2/7, அது 3/7 4/7 5/7 6/7. இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும், அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பார்க்கணும்போது என்னதுன்னா கலப்பு பின்னமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இது சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஷார்ட்கட் மெத்தட்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 அப்படி இருக்கும்போது 999 இன்ட்டு 6 6 ப்ளஸ் எத்தனை இருக்குது எல்லாமே டினாமினேட்டரில் 7 வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 15 21. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இது வந்து 3. ஸோ 999 இன்ட்டு 6 அப்படிங்கும்போது 999 இன்ட்டு 6 போட்டு மல்டிபிள் பண்ணிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ரவுண்டாக 1000 வச்சோம்னா எவ்வளோ வரும் 1000ங்கும் போது 6 இன்ட்டு 6000. 6000ல் ஒரு 6 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 5994 ப்ளஸ்ஸு அங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ விட என்னது 5997. ஸோ ஆப்ஷன் பி. சரியா புரிஞ்சா? இப்போ அடுத்த போகலாம். ஒரு நிறுவனத்தில் 1225 அதாவது 1 to 5 பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களில் 40% பணியாளர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்படுகின்றனர். இவற்றுள் 20% பணியாளர்கள் விருப்ப ஓய்வை அறிவிக்கின்றனர் எனில் விருப்ப ஓய்வு அறிவித்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை, அதாவது எத்தனை பேர் அப்படி சொல்லி தான் கேட்குறாங்க. அதாவது 1225 பணியாளர்கள் இருக்காங்க, 1225. அதில் வந்து 40% பேர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 40%னா எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணோம்னா 5 2 2 4 ஒரு 2 5 ஸோ 490. இவற்றுள் 20 பணியாளர்கள், அதாவது இந்த 420ல் 20% பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இதில் வந்து 20% எவ்வளோ 98. ஸோ ஓய்வறித்தவர்களின் எண்ணிக்கை 98. ஸோ விட என்னது பி. சரியா புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போகலாம். ஒரு பழ வியாபாரி 8 பெட்டிகள் திராட்சை பழத்தினை ஒவ்வொன்றும் ரூபாய் 150க்கு வாங்கினார். அவற்றுள் ஒரு பெட்டியில் உள்ள பழங்கள் கெட்டுவிட்டதனால் மீதமுள்ள பெட்டிகளை ஒவ்வொன்றும் ரூபாய் 195க்கு விற்கிறார் எனில் அவருடைய லாப அல்லது நட்ட சதவீதம் என்ன? அதாவது ஒரு பழ வியாபாரி என்ன பண்ணுறாரு, 8 பெட்டி வாங்குறாரு, இந்த திராட்சை பழம் 8 பெட்டி வாங்குறாரு. ஒவ்வொரு பெட்டி வந்து 150 ரூபாய். அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெட்டி வந்து அதாவது கெட்டு போயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டி கெட்டு போனதுனால மீதி எத்தனை பெட்டி இருக்கும் 7 பெட்டி. அந்த 7 பெட்டி வந்து 195 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும் போது அவருக்கு வந்ததில் லாபம் வந்திருக்குமா நஷ்டம் வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து 8 பெட்டியில் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறத பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும் 0 2 1 1200 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ விற்றது என்னாச்சு, ஒரு பெட்டி வந்து லாஸ் ஆனதுனால 7 பெட்டி வந்து 195 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காரு. அப்படி விற்கும் போது அப்படி என்ன வரும் நமக்கு விற்றுருக்காருன்னா எவ்வளோ 1 3 6 5. ஸோ 1365 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ லாப நஷ்டம்
சதவீதம் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. வாங்கினது வந்து 1200, விற்றது வந்து 1365 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? கண்டிப்பாக இது லாபம் தான் தெரிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1 திருப்பி 4 3 7 5. ஸோ 11.75, அதாவது 100%, 100 ப்ளஸ்ஸு 13.75% லாபம். 13.75% வந்து லாபம் கிடைச்சிருக்கு இவருக்கு. ஸோ விடை என்னது? சி. சரியா? புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போகலாம். 3/4 ஹோல் பவர் 1/5க்கு சமமானது எது? அதாவது 3/4 ஹோல் பவர் 1/5க்கு சமமானது எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 3/4 வந்து எப்படி எழுதலாம்? 81ன்னு எழுதலாமா? மேலே 1/5. ஸோ 81ங்கும் போது கீழே 9² என்னது? 81, மேலே 1/5. ஸோ அடுக்கு மேலே அடுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுக்கின் மேல் அடுக்கு இருக்கும்போது நம்ம வந்து பெருக்கணும். ஸோ 9 2 × 1/5. ஸோ 9/2/5. ஸோ விடை என்னது? சி. சரியா? புரிஞ்சா? அடுத்த சம் போகலாம். a + b + c = 0 எனில் a³ + b³ + c³ இன் மதிப்பு என்ன? அதாவது a + b + c = 0 எனில் a³ + b³ + c³ இன் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a³ + b³ + c³ ஃபார்முலா என்ன? அதாவது முற்றுரிமைகள் வாய்ப்பாடெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் ஆகும். a³ + b³ + c³ ஃபார்முலா என்னது? a + b + c × a² + b² + c² minus ab minus bc minus ca plus 3abc. சரியா? இதுதான் வந்து a³ + b³ + c³ ஃபார்முலா. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a + b + c = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 0 அப்படின்னா, ஸோ இது 0ல் இருக்குது. அப்போ இந்த ஃபுல் டேர்மும் வந்து 0 × மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஃபுல் டேர்மும் வந்து 0 ஆயிரும். ஸோ நமக்கு மீதி என்ன இருக்குது? 3abc தான் இருக்குது. ஸோ நமக்கு விடை என்னது? 3abc. சரியா? புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போகலாம். 249² - 248² இன் மதிப்பு என்ன? அதாவது ஒரு பிக் நம்பர் ஸ்கொயர், இதில் ஒன்று மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம இதை போட்டு தனித்தனியாக பெருக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 249² கேட்குறாங்களா? 249² போது யாருக்கும் டக்குன்னு தெரியாது கண்டிப்பாக. பட் 250² வேல்யூ தெரியுமா? அதாவது 25² எவ்வளோ? 625. ஸோ 250² வேல்யூ வந்து நமக்கு தெரியும், அதாவது 625,000. ஸோ இப்போ நம்ம 249² கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது 250 249 அது எவ்வளோ? 499. நமக்கு என்ன தேவைப்படுது? 249 வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்ல, இதை வந்து 250² வேல்யூவோட மைனஸ் பண்ணால் நமக்கு 249² வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ இந்த 499 இதோட மைனஸ் பண்ணுங்க. 1 0 0 2. ஸோ அதாவது 249² வேல்யூ என்னது? 62001. இப்போ 248² வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு வந்து 249² வேல்யூ தெரியும். ஸோ இப்போ 248 கேட்கும்போது நம்ம இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 249 248 எவ்வளோ? 7 5 9 497. இந்த 497 இந்த 249² மைனஸ் பண்ணால் 248² கிடச்சிரும். ஸோ 62001 497. ஸோ 11 4 0 5 1 6. ஸோ 248² வேல்யூ என்னது? 61504. இப்போ முடிஞ்சு. 248² - 248² ஸ்ட்ரெயிட்டாக போடலாமா? 62001 61504. அப்போது இதில் வந்து பண்ணோம்னா 794. ஸோ விடை என்னது? 497. ஸோ ஆப்ஷன் டி. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சா? பின்வரும் படத்தில் x
y ஈக்குவல் டு 1:4 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. அதில் நமக்கு என்ன குழு கொடுத்துருக்காங்கன்னா x/y ஈக்குவல் டு 1:4. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து எவ்வளோ 180 டிகிரி, அது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இதில் எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. எக்ஸு கேட்கும் போது இங்கே வந்து எக்ஸ் என்னது 5ல் எக்ஸில் வந்து ஒரு பார்ட்டு. நமக்கு என்ன டிகிரி, இது வந்து ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அவ்வளோதான், சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. 5 3 3 6. ஸோ 36 டிகிரி. ஸோ விடை என்னது? ஆப்ஷன் டி. சரியா? புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போகலாமா? சம் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு வகுப்பில் உள்ள 54 மாணவர்கள் ஒவ்வொருவரும் ரூபாய் 60 கொடுத்து பள்ளி நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்க திட்டமிடுகின்றனர். இவர்களில் 9 மாணவர்கள் ரூபாய் 60 வழங்க இயலாத நிலையில் அவர்கள் தங்களது திட்டத்தை நிறைவேற்ற கூடுதலாக பங்களிப்பு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு? அதாவது ஒரு வகுப்பில் 54 மாணவர்கள் சேர்ந்து பிளான் பண்ணி 60 ரூபா ஒவ்வொருத்தரும் 60 ரூபா கொடுத்து புக்ஸ் வாங்கி லைப்ரரிக்கு வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் ஆனால் 9 மாணவர்களால் கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது இவங்களே வந்து மீதி இருக்கவங்களே போட்டு எவ்வளோ போட்டால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது 54 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணபடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கணும்? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணபடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கணும்னா 4 2 2 0 3240 ரூபா வந்திருக்கணும். ஆனால் இதில் என்ன ஆச்சு, 9 மாணவர்கள் வந்து கொடுக்கல. ஸோ 9 மாணவர்கள் வந்து கொடுக்கலன்னா எவ்வளோது? 540 ரூபா வரல. இந்த 540 ரூபாயும் மீதி என்ன பண்ணணும், இவங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும். இந்த 54ல் 9 போர்ஷன், அதாவது 9 பேர் வந்து கொடுக்கலன்னா மீதி எத்தனை? 45 பேரே வந்து திருப்பி இந்த 540 ரூபாயும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும். அப்படிங்கும்போது 540 ரூபா எத்தனை பேர் இருக்காங்க? 45 பேர். அப்படின்னு கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 9 1 0 8. ஸோ 1 2. ஸோ 12 ரூபா. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மொத்தமாக அவங்க பிளான் பண்ணபடி நிறைவேற்றி முடிச்சிடலாம். சரியா? புரிஞ்சா? சரி, இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.